ஒரு குட்டி ஸ்டோரி. கார்த்திக் தான் இந்த ஸ்டோரியோட ஹீரோ. கார்த்திக் ரன்னிங்ல சூப்பர் ஃபாஸ்ட். இன்னும் 3 வாரத்துல ஸ்கூல்ல நடக்க போற ரன்னிங் ரேஸ்க்காக கோச் கிட்ட ட்ரெய்னிங் எடுத்துக்கிட்டு இருக்காரு. கார்த்திக் கிட்ட ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு. அவருக்கு கொஞ்சம் கூட செல்ஃப் கண்ட்ரோலே இல்ல. பிராக்டிஸ் டைம்ல ஃபீல்டுலயே உட்காந்துக்கிட்டு நெறைய ஜங்க் ஃபுட் சாப்பிடுவாரு. நைட்டு ஃபுல்லா ஆன்லைன் கேம்ஸ் விளையாடிட்டு லேட்டா தூங்கி மார்னிங் பிராக்டிஸ ஸ்கிப் பண்ணிடுவாரு. இதையெல்லாம் மீறி பிராக்டிஸ்க்கு போனாலும் தான் ஆல்ரெடி வின்னருங்கிற டே ட்ரீமுக்கு போயிடுவாரு. ஆனா ரியாலிட்டி கார்த்திக் நினைச்ச மாதிரி இல்ல. ட்ரையல் ரேஸ்ல கார்த்திக் முதல்ல வேகமா ஓடினாலும் ஹாஃப்வேலயே மூச்சு வாங்கி கால் வலிச்சு அப்படியே நின்னுடுறாரு. அழுதுகிட்டே கோச் கிட்ட வராரு. கோச் கார்த்திக் கிட்ட, கார்த்திக், வின் பண்றதுக்கு டேலண்ட் மட்டும் பத்தாது, செல்ஃப் கண்ட்ரோலும் டிசிப்ளினும் வேணும். ஃபைனல்ஸுக்கு இன்னும் 2 வாரம் தான் இருக்கு. உன்னோட ஹேபிட்ஸை நீ மாத்திக்கோன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. கார்த்திக்கும் அன்னையிலிருந்து ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு நைட்டு சரியான நேரத்துக்கு தூங்கி மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக எழுந்து ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணி தன்னோட ஸ்டாமினாவையும் ஃபோக்கஸையும் பில்டு பண்ணி ஸ்பீடையும் இம்ப்ரூவ் பண்ணி ஃபைனல்ஸில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிடுறாரு. கோச்சு கார்த்திக்கு சொன்ன ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் செல்ஃப் கண்ட்ரோல் கிவ்ஸ் சக்ஸஸ்ன்ற ஃபார்முலாவை கேட்டு கார்த்திக் வின் பண்ணிட்டாரு. நாமும் அதை பின்பற்றலாமா? இப்போ குரலுக்கு போவோம். பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார். மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகிய 5 புலன்களையும் கட்டுப்படுத்தி ஒழுக்கத்துடன் வாழ்பவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று நீடித்த புகழுடன் வாழ்வார்கள். குறளை போற்றுவோம், மாறலை பின்பற்றுவோம். நன்றி.